ட்ரேடிங் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கமிங் எவ்ரிவன் டு ஸ்பீட் பிரேக்கர். ஸோ வேகமாக போயிட்டு இருக்கிற இந்த ஐபிஎல் நடுவில் லைட்டாக பிரேக் அடிச்சு எங்கேயாவது இந்த மேட்சோட ப்ரிவியூவை பார்க்கலாம் அப்படின்னு தான் இந்த ஒரு ஐடியா. ஸோ இந்த ஷோவில் நம்ம கூட வந்து இன்னைக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறது யாரு அப்படின்னா மிஸ்டர் வித்யுத் அவர் வந்திருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இருக்கிறதுக்கு. அண்ணான்னு சொன்னீங்க பாத்தீங்களா, நீங்க அங்க இருக்கீங்க. நான் உங்க எஸ்பிஆர் சார் பார்த்து சொன்னேங்க, உங்களை பார்த்து சொல்ல. ஜி வணக்கம். ஜி வணக்கம். ஜி வணக்கம். ஜி வணக்கம். வணக்கம். ஷோ உள்ள வரும்போதே ஒரு நல்ல ஃப்ளோல வந்திருக்குது. ஸோ ஆனா மேட்ச் வந்து இப்போ சிஎஸ்கே வர்சஸ் ஜிடியோட ப்ரிவியூ இது. ஸோ இந்த சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, இது வந்து ஒரு ஹோம் கிரவுண்டு, நம்ம சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்டுக்கு இப்ப ஜிடி வராங்க. அதுவும் ஆஃப்டர் ஃபேஸிங் சூப்பர் விக்டரி அகைன்ஸ்ட் எம்ஐ வந்து தோக்கடிச்சுட்டு வராங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் அந்த மேட்சை முடிச்சு வர்றதுனால இது எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச செப்பாக்ல எந்த டீம் சிஎஸ்கே ட்ரபிள் பண்ண முடியும்னா ஜிடி தாங்க. வேற டீம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஜிடி பாத்தீங்கன்னா சம ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, நல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, நிறைய ஸ்லோ டெலிவரி ட்ரிக்ஸ் பண்றாங்க. ஒரு மோஹித் சர்மா மாதிரி பவுலர் சென்னை கண்டிஷன் முன்னாடி நல்லா பண்ணிருக்காரு. அப்கோர்ஸ் ராஷித் கான் இருக்காரு, நம்ம சாய் கிஷோர் அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவங்க பேட்டர் ஸ்பின் நல்லா ஆடுவாங்க. ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா எஸ், போன கேம் பார்த்தா சூப்பர்பா ஆடினாங்க எம்ஐயோட. அண்ட் இந்த நம்ம அன்புடன்ல ஒரே ஒரு சான்ஸ் எந்த டீம்னா ஜிடிக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க நீங்க பாத்தீங்க சூப்பரா பண்ணிருக்காங்க, ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க, நல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இருக்காங்க, நல்லா வெரைட்டி இருக்கு, பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா நல்லா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு அவங்க டீமுக்கு. ஸோ சிஎஸ்கேக்கு எஸ் கிரேட் வின் ஃபர்ஸ்ட் கேம். ஆனா எனக்கு இந்த கேம் சிஎஸ்கே ஜிடியை வின் பண்ணா அவங்க கான்ஃபிடன்ஸ் ஹையா இருக்காங்க. ஓகே அண்ணா, எஸ்பிஆர்ண்ணா என்னது இது என்ன சொல்றாரு? இந்த மாதிரி வந்து ஜிடி வந்து என்னன்னா அவருக்கே தெரியுது வந்து அவருக்கு தோணிச்சு நம்ம வந்து போக முடியாது, ஃபைனல்ல போக முடியாது, ஜிடி நம்ம கண்டிப்பா தூக்கிடுவாங்க, அப்படியே போனா கூட அதுக்கு ஒரு ப்ரிவியூ ஷோ மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாப்புல. சிஎஸ்கே வந்து படுத்துறோம். ஏன்னா மோஹித் சர்மா கழட்டி விட்டாங்க, சாய் கிஷோர் தமிழ்நாடு பிளேயர் உள்ள எடுக்கல, அதனால வந்து ரெண்டு பேருமே கான்ல இருப்பாங்க, அவங்க வந்து அடிச்சு தம்சம் பண்ணிடுவாங்கன்றத வந்து அண்ணா வந்து சொல்லிட்டாப்புல. அவருக்கு தெரிஞ்சிருக்கு சிஎஸ்கே வந்து இல்ல அவர் அப்படியே பிளேட்டை மாத்துக்காரு, அப்படி சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா இந்த கிரவுண்ட்ல ஜிடிக்கு தான் ஒரு அவுட் சைட் சான்ஸ் வின் பண்ணது, மீதி எல்லா டீமும் எனக்கு சிஎஸ்கே துண்டா வின் பண்ணிடுவாங்கன்னு. பட் எஸ் எனக்கு ஆனா சிஎஸ்கே இந்த வாட்டி பாத்தீங்கன்னா சூப்பர் டீம் பிக் பண்ணிருக்காங்க. நீங்களே பாத்தீங்க ரஜின் ரவீந்திரா மாதிரி பிளேயர் போன கேம் பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் ஓவரால் பாத்தீங்கன்னா நல்லா பேலன்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் மட்டும் இந்த வருஷம் ஒரு பெட்டர் டீமா இருக்கு பேப்பர்ல. பட் பாக்கலாம், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு டோர்னமெண்ட். ஃபர்ஸ்ட் கேம் செம்ம காம்ப்ரிஹென்சிவ் விக்டரி. ரெண்டு டீமும் சிஎஸ்கோ சரி ஜிடிஓ சரி ரெண்டு டீமும் பிரில்லியண்டா ஆடிருக்காங்க ஃபர்ஸ்ட் கேம். ரெண்டு டீமும் நல்லா கான்பிடன்ஸோட வராங்க. என்ன அட்வான்டேஜ்னா அப்கோர்ஸ் சிஎஸ்கே அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ஆடுறாங்க செகண்ட் கேம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். எஸ்பிஆர்ண்ணா எனக்கு இப்போ டவுட், இப்போ ஜிடில வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கல்ல, விஜய் சங்கர் இருக்காரு, நம்ம சாய், ரெண்டு சாய் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் இருக்கிறனால வந்து சிஎஸ்கே அகைன்ஸ்டா விளையாடுறது அதுவும் பெரிய அட்வான்டேஜா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இங்க வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸே இல்லையே சென்னை டீம்ல, அப்ப அட்வான்டேஜ் அவங்களுக்கு தானே ஜாஸ்தியா இருக்கு. கண்டிப்பா நான் அதுதான் சொல்றேன், ஜிடிக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு. அவங்க தான் வந்து நாளைக்கு மேட்ச் வின் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இப்போ எப்படி பிச்சு எப்படி இருக்கும், எப்படி போட்டால் ஒர்க் அவுட் ஆகும், எப்படி பேட்டிங் ஆனால் ஒர்க் அவுட் ஆகுறது மூணு பேருக்கு வந்து அத்துப்படி, அதான் சார் ரெண்டு பேருக்கும் அத்துப்படி. இந்த மோஹித் சர்மா வந்து நம்ம டீமுக்கு ஆடுறதால வந்து ஜி சொன்ன மாதிரி அவருக்கும் வந்து ஓகேவா இருக்கும். தம்சம் பண்றதுல எந்த ஒரு இதுவும் இல்லைங்க, அதுல எது மாற்றமும் கிடையாது. நான் ஒன்று நாளைக்கு வந்து தோனி அவர்கள் வந்து சரி எப்படியாவது ஒரு உள்ள இறங்கி ஒரு 50 ரன் அடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவாப்புல, பார்க்கலாம் நான் பண்றாங்க. சார் இது வித்யுத்தனா எனக்கு ஒரு டவுட், இப்போ தோனியோட பேட்டிங் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இவரோட லாஸ்ட் சீசனா இது இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது இல்லையா? ஸோ இன்னுமே அது அபிஷியலா அவர் இன்னும் அதிகாரப்பூர்வமா எங்கேயும் சொல்லலை. ஸோ நான் என்ன கேட்கிறேன்னா, மிச்சம் இருக்கக்கூடிய மேட்சஸ்லாம் தோனியை வந்து அவரோட யூஸ்வல் ஃபினிஷர் ஸ்பாட்லயே இருந்து அவர் அந்த மாதிரி முடிச்சுட்டு போறது தான் சூப்பரா இருக்கும். தோனி எல்லாரும் ஃபினிஷரா பார்த்தோம், அப்படியே பாக்குறதா நல்லா இருக்கும் சில பேர் எதிர்பார்க்கறாங்க. பட் சம் பீப்புள் இந்த சீசனாவது அவரை நாங்க நிறைய பேட்டிங் பண்ண வச்சு பார்த்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க வந்து யூ ஹவ் பீன் பார்ட் ஆஃப் சிஎஸ்கே டீம், அந்த பிரான்ச்சைசியில இருந்திருக்கிறீங்க, விளையாடி இருக்கீங்க. நீங்க எப்படி தோனியோட மைண்டை ரீட் பண்றீங்க? அவர் அதே மாதிரிதான் விளையாடுவார்னு நினைக்கிறீங்களா? சரிங்க, அவர் எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் ஆடுவாரு. இன்ஃபேக்ட் 2008ல தோனி ரோல் வேற மாதிரி இருந்தது. ஆக்சுவலா என்ன ஸ்ட்ராட்டஜினா, முதல் 6 ஓவர்ல விக்கெட் விழுந்தா நான் நம்பர் 3 போவேன். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ஓப்பனர்ஸ் ஆட்டாங்க, தோனி நம்பர் 3 ஆடுவார். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ் அதான் பண்ணியிருந்தாரு.
ஆனா போக போக நீங்க பார்த்தோன்னா இந்தியாவுக்கு ஒரு கிரேட் ஃபினிஷர் ஆனாரு. அண்ட் அப்கோர்ஸ் சிஎஸ்கேக்கு அவர் பத்தி பேச வேண்டாங்க. ரெக்கார்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு போறோங்க. அவர் ஒரு என்ன சொல்லுவாங்க, அவர் பிரசன்ஸ் அந்த ஃபீல்டே போறோம். அப்கோர்ஸ் அவர் லீட் பண்ணல, பட் அவர் பின்னாடி இருந்தாலே போறோங்க. பியூட்டிஃபுல்லா கைட் பண்ணுவார் டீம். அண்ட் அவருக்கு 15-20 பால்ஸ் போறோங்க மேட்ச் பிடிக்கிறதுக்கு. ஐ திங்க் இயர் இன் இயர் அவுட் அதை பண்ணிருக்காரு. அண்ட் சிஎஸ்கே அங்கதான் யூஸ் பண்ண போறாரு அவர். அண்ட் என்னன்னா அவர் அந்த நீ ஆபரேஷன் பண்ணி இன்னும் ஃபிட்டா இருக்காரு. லாஸ்ட் இயர் ஃபிட்னஸ் 50-50 தான் இருந்தது அவருக்கு. இந்த வாட்டி ஃபிட்டரா இருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் மேபி அவருக்கு நிறைய பேர் ப்ரெஷர் இருக்கான்னு சொல்லுவாங்க. பட் ஆப்வியஸ்லி அந்த கேப்டன்சி ப்ரெஷர் அட்லீஸ்ட் ஒரு 10% அவர் மைண்ட் நல்லா ரிலாக்ஸா இருக்கும். ஸோ அவர் பியூட்டிஃபுல்லா பேட்டிங் ஆடுறாரு. எனக்கு தெரிஞ்சு T20ல நிறைய பேர் சொன்னாங்க 2018ல சிஎஸ்கே டீம் பிக் பண்ணாங்க, டேடி டீம் ஏதாவதுன்னு சொன்னாங்க. ஆனா T20 கிரிக்கெட்ல அனுபவம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அன்மேட்ச்ட் T20 கிரிக்கெட். ஏன்னா உங்களுக்கு அந்த பிரஷர் ஒரு 5 to 6 டாட் பால்ஸ் அனுபவம் இருக்கு அவங்களுக்கு. அண்ட் தோனி ஒன்லி கெட் பெட்டருங்க. அந்த பிரஷர் 25 ரன்ஸ் வேணுமா லாஸ்ட் 2 ஹவர்ஸ்ல, 35 ரன்ஸ் வேணுமா லாஸ்ட் 2 ஹவர்ஸ்ல. இப்போ கூட தோனி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு 5 மேட்ச் 3 மேட்ச் அடிச்சு தருவாரு. அது மேல என்ன வேணும் T20 கிரிக்கெட்ல அவங்களுக்கு. எஸ். இன்னி இந்த சிஎஸ்கே ஜிடில ஸ்டாட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு 5 மேட்ச் விளையாடிருக்காங்க சிஎஸ்கேவும் ஜிடி ஹெட் டு ஹெட். அதுல 3 மேட்ச் ஜிடி தான் ஜெயிச்சுக்கிறாங்க, 2 மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சுக்கிறாங்க. அதுல இன்க்ளூடிங் லாஸ்ட் இயர் ஃபைனலை சேர்த்து. அது வரைக்கும் ஆக்சுவலா லாஸ் தான் அதிகமா இருந்திருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் இயர் அவங்கள ஜெயிச்சதுங்கிறது மாரலி சிஎஸ்கே கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுமா, இல்ல சிஎஸ்கே கொஞ்சம் அவங்கள்ட்ட ஜிங்ஸ் ஆகுமா? அப்படி ஆனா எந்த இடத்துல மெயினா ஜிடி அகைன்ஸ்டா சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு? எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட்டர்ஸ் ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கிவன் டேல யார் நல்லா ஆடுறாங்க அவங்க தான் வின் பண்ணுவாங்க. இதுதான் ஆயிருக்கு அதுதான் ஆயிருக்குன்னா இந்த மாதிரி க்ளோஸ் கான்டெஸ்ட் இருந்தா சம்டைம்ஸ் நீங்க ஒரு டீம் ஆடுறீங்க, அவங்க 6 இயர்ஸ் கன்சிக்யூட்டிவா பீட் பண்ணிருக்காங்க, அது பேக் ஆஃப் த மைண்ட்ல கொஞ்சம் இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி க்ளோஸ் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யோசிக்கவே மாட்டாங்க. பட் எனக்கு ஓவரால் ஐ திங்க் ஜிடி பத்தி பேசிக்கூடாது. சிஎஸ்கேக்கு எஸ் என்ன மிகப்பெரிய அட்வான்டேஜ்னா கிரவுட் சப்போர்ட். ஆப்வியஸ்லி நீங்க பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் நல்லா தெரியும், அது எல்லாம் இருக்கு. பட் சிஎஸ்கே அவங்க டெத் போலிங் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணா இந்த கேமை வின் பண்ணுவாங்க. டெத்ல ரன் பண்ணா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஜிடி டெத்ல சூப்பரா போட்டிருக்காங்க. நீங்க பாத்தீங்க மோஹித் சர்மா மாதிரி போலர்ஸ் பியூட்டிஃபுல்லா பிரிங் பேக் பண்ணாங்க கேம். ஏன்னா மும்பையை க்ரூஸ் பண்ணிருந்த ஒரு ஸ்டேஜ்ல. சிஎஸ்கே அங்கதான் கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்கோர்ஸ் தோனி லாஸ்ட் இயர் பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணார். துஷார் தேஷ்பாண்டே மாதிரி போலரை எப்படி எட்டுன்னு வந்தாரு. ஸோ அது செம்மையா பண்ணாரு. பட் இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்லாக் ஓவர்ஸ் லாஸ்ட் 3-4 ஓவர்ஸ் சிஎஸ்கே நல்லா ரன் தராம இருந்தா இந்த கேம் எனக்கு தெரிஞ்சு அவங்க வின் பண்ணுவாங்க. அதே மாதிரி 3 ஓவர்ஸ் 50-45-50 ரன்ஸ் தந்தா சிஎஸ்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது. ஓகே. ஆனா நாளைக்கு மேட்ச்ல நீங்க பிளேயிங் 11ல எனி சேஞ்சஸ் எதிர்பார்க்கறீங்களா சிஎஸ்கே கிட்ட இருந்து, இல்ல தே வில் கோ வித் தி சேம் பிளேயிங் 11? 100% சேம் பிளேயிங் 11 தான். ஏன்னா அதே கண்டிஷன்ஸ் தான் ஆடுறாங்க. மேபி நீங்க இதே மேட்ச் வேற மேபி அகமதாபாத்ல இருந்தா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பாலிங் ஆப்ஷன் போயிருக்கலாம். பட் சென்னையில ஆடுறாங்க, செப்பாக் ஆடுறாங்க, அதே டீம் தான் போவாங்க. எதுக்கு மாத்த? சிஎஸ்கே நீங்க முன்னாடி பாத்துருக்கீங்க நிறைய வாட்டி. டீமை மாத்த வின் பண்ணா சரி தோத்தா சரி டீமை மாத்த. அதான் ஐ திங்க் பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் சிஎஸ்கேல. ஒரு பிளேயருக்கு அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் எப்பவுமே இருக்குங்க. ஒரு 2 மேட்ச் தூக்கவே மாட்டாங்க. 5-6 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலாம், அப்பதான் யோசிப்பாங்க அதை பத்தி. மேபி இந்த 11க்குள்ள கொண்டு வரதுக்கு டைம் எடுப்பாங்க. பட் டிசைட் பண்ணாங்க அந்த பிளேயர் கண்டினியூஸா வாய்ப்பு தருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச சேஞ்சஸ் எல்லாம் ஒன்னும் இருக்காது, அதே டீம் தான் போவாங்கன்னு. ஓகே. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல மெயினா அவங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லார் கண்ணுமே தோனி மேல இருந்தாலும் கூட கெய்க்வாட் அந்த கேப்டன்சி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆக்சுவலா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப கூல் அண்ட் காமா அதை ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. பிகாஸ் அந்த மாதிரி ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல இப்ப ஜடேஜாலாம் போன வருஷம் பார்த்தோம், அவரை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்னாலே அதை அவ்வளவு அழகாலாம் ஹேண்டில் பண்ண முடியல. அந்த ப்ரெஷர் ஃபீல் பண்ணார். பட் கெய்க்வாட் அதை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. என்னதான் அந்த ப்ரெஷர் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம தேவையான இடத்துல தோனி கிட்ட இந்த அட்வைஸ் வாங்குறது, தேவையான இடத்துல அவரே இதை லீட் பண்றதுன்னு சொல்லி ரொம்ப நல்ல பேலன்ஸ்டா இருந்துச்சு. அதை எப்படி நான் பாக்குறீங்க நீங்க? நீங்க கரெக்டான வார்த்தை யூஸ் பண்ணுங்க, பேலன்ஸ்டா இருந்தா சொன்னீங்க. அப்கோர்ஸ் ரொம்ப பேலன்ஸ் இருந்தா அது மெச்சூரிட்டி தெரியுது. பேட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு பேட்டிங். ஐ திங்க் லாஸ்ட் இயர் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அவர் சொன்னார் இன்டர்வியூஸ்ல லாஸ்ட் இயர் அது மாதிரி பேச்சு இருந்தது. ஸோ ப்ரிப்பேர்டா இருந்திருப்பாரு. அண்ட் ஐ திங்க் தோனி ஃபீல்ட்ல இருக்கிற வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸுங்க. ஓகேங்களா? எப்போ இன்ட்ரெஸ்டிங் ஆகும்னா அவர் அப்கோர்ஸ் ஒன் டே அவர் ரிட்டையர் பண்ணி தான் ஆனோம். அது 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கலாம், 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கலாம். அப்போ எப்படி கைக்வாட் ஃபீல்ட்ல இருப்பாருன்னு பார்க்கணும். அப்கோர்ஸ் கைக்வாட் கிரேட் ஸ்கில்ஸ் காமிச்சிருக்காரு, டெம்பரமெண்ட். அண்ட் ஒன் மேட்ச் சொல்ல முடியாதுங்க. ஐ திங்க் ஒரு டோர்னமெண்ட் ஒரு 6-7 மேட்சஸ் பார்த்தா சொல்ல முடியாது ஓகே எப்படி கேப்டன்சி. அதே மாதிரி சுப்மன் கில்லும் சொல்ல சூப்பரா லீட் பண்ணாருன்னு.
ஐ திங்க் ஒரு கொஞ்சம் டைம் தரணும் அது பாக்குறதுக்கு. பட் ஐ திங்க் தோனி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கிற வரைக்கும் கைக்வாட் வந்து பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவாருங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீனியர் பிளேயர் தோனி மட்டும் இல்லைங்க, பியூட்டிஃபுல் சப்போர்ட் மைக்கேல் ஹசி, ஸ்டீவன் பிளெமிங், பிராவோ இருக்காரு. ஸோ கிரேட் மைண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய அனுபவம் இருக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆன் த ஃபீல்டு குவிக் டிசிஷன் மேக்கிங்லாம் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. போக போக ஒரு யங் டீமா இருக்கு, அதை எப்படி எடுத்துன்னு போறாருன்னு பார்க்கணும். பட் நீங்க சொன்ன மாதிரி ஏர்லி சைன்ஸ் வெரி வெரி குட். அண்ட் ஐ திங்க் சிஎஸ்கே ஒரு நல்ல கேப்டனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்ல ஃபைனல் கொஸ்டின் ரெண்டு பேருக்குமே. இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு யாரு வந்துட்டு டாஸ் வின் பண்ணி என்ன டெசிஷன் பண்ணுவாங்க? சிஎஸ்கே ஜெயிச்சா டாஸ்ல என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? ஜிடி டாஸ் வின் பண்ணாங்கன்னா இந்த கிரவுண்ட்ல என்ன பண்ணுவாங்க? ப்ரெடிக்ஷன் அண்ணாட்ட ஃபர்ஸ்ட் கேட்போம், நான் சொல்லுங்க. ஐ திங்க் ஏர்லியா இந்த டோர்னமெண்ட் எல்லா டீம்ஸும் ஃபீல்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த டியூ ஃபேக்டர் பார்ப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஆஃப்ல T20 கிரிக்கெட்ல எல்லா டீமுக்கும் சேஸ் பண்ண தான் பிடிக்குது. என்ன டார்கெட் இப்போ 220 230 கூட அடிக்கிறாங்க. ஸோ அந்த டார்கெட் தெரிஞ்சா பெட்டரா ஆடுறாங்க நிறைய டீம்ஸ். போக போக நீங்க பாத்தீங்கன்னா மேபி ஒரு 1 month ஆஃப்டர் டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய பிச்சஸ் இந்த வெயில்னால ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு பேட்டுக்கு வராது. ஸோ அப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண விரும்புவாங்க. நீங்க லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா குஜராத் நிறைய மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி கூட வின் பண்ணாங்க. பட் ஏர்லியா இந்த டோர்னமெண்ட் விக்கெட்ஸ் பிச்சஸ் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டாஸ் பண்ணி போலிங் தான் போட பார்ப்பாங்க ரெண்டு டீம்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஓகே அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க எஸ்பிஆர்னா? இது வந்து கணக்கு போனி பார்த்தா வந்து ஜிடி வந்து ஜெயிச்சிடும். அப்படியா? ஆனா நீ உங்களோட வின்னிங் ப்ரெடிக்ஷன் யாருன்னா ஜெயிப்பாங்க இன்னைக்கு மேட்ச்ல? ரொம்ப கஷ்டங்க எனக்கு தெரிஞ்சு. மேபி ஆஃப்கோர்ஸ் சிஎஸ்கே பெரிய ரசிகர், நான் பிளேயர் மட்டும் இல்ல, மிகப்பெரிய ரசிகர், தோனியோட ரொம்ப ரொம்ப பெரிய ரசிகர். ஸோ அந்த விஷயத்துல சிஎஸ்கே தான் சொல்றேன். பட் எனக்கு அந்த டெத் ஓவர்ஸ் தான் கொஞ்சம் கவலையா இருக்கு. அது சார்ட் அவுட் பண்ணா கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிப்பாங்க. அண்ட் நம்ம ரசிகர் பதே தெரியும், சிஎஸ்கே ரசிகர் ப்ளீடிங் எல்லோ. ஸோ எனக்கு செகண்ட் மேட்ச் வேற, எனக்கு வந்து அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது, பார்க்கலாம். ஓகே சார் இல்ல நான் சொல்றேன், நம்ம டீம்ல வந்து அதாவது இப்போ டீம்ல வந்து இந்த கடைசியில போலிங் போடுறதுக்குலாம் ஆள் கிடையாது சார். போலிங் போடுறதுக்கு ஆள் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு டஃப்பான போலிங் போடுறதுக்குலாம் அந்த தெரிஞ்சு ஆள் இருக்க மாதிரி தெரியல. இது பதிரானா வந்தாருன்னு நினைக்கிறேன். அது அவர் வேணா போட்டாருன்னா வாய்ப்பு இருக்கு, தவிர்த்து மற்றபடி இல்ல. ஐ திங்க் ஆமா, பத்திரனா அண்ட் முகேஷ் சௌத்ரி கூட ஃபிட்னஸ் இருக்கு. முகேஷ் சௌத்ரி இந்த வருஷம் கொஞ்சம் ஃபிட்டா இருக்காரு, அவரும் நல்லா போட டெத் ஓவர்ஸ். அவங்க 2 பேர் வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கும். நல்லா பாயிண்ட்ஸ் இல்லைங்க. அப்கோர்ஸ் பத்திரனா இல்லாதது ஐ திங்க் ஒரு பெரிய லாஸ், எஸ்பெஷலி டெத் ஓவர்ஸ்ல போடுறதுக்கு. இல்ல டிஜே பிராவோ அவர் கோச்சா இல்லாம போலிங் வந்து போட்டா நல்லா போடும். டெத் ஓவர்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் bowlers அவர் தான். பட் ஹேவிங் செட் தட் ஐ திங்க் அது சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க, ஒன்றும் ப்ராப்ளமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்கே தான் ஆல்வேஸ். கவர்மெண்ட் முடிஞ்சு போடுறதுக்கு ரைட். ஓகே அண்ணா, ரொம்ப தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ எஸ்பிஆர், ரெண்டு பேரும் நன்றி. இந்த மேட்ச் முடிச்சுட்டு எந்த மாதிரி யாரோட ப்ரெடிக்ஷன் எப்படி வந்திருக்கு என்னங்கறத பார்த்துட்டு we'll see you on the next video. Thank you for joining. Thank you. நன்றி. ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.